வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டு மல்லிங்க. இன்றைய ப்ரைஸ் வந்து 500 ரூபாங்க விலை வந்து. அதேமாதிரி பட்டன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாங்க. காக்கட்டான் கூட 200 ரூபா போயிட்டுருக்குங்க. சரி, இது வந்து நிறைய பேர் வந்து காக்கட்டான் பற்றி நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதனால் காக்கட்டானோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். காக்கட்டான் வந்து பார்த்திங்கன்னாங்க பாக்கெட்டில் வருங்க. அந்த செடி வந்து பாக்கெட்டில் வரும். அந்த பாக்கெட் செடி வந்து 6 ரூபாங்க. இது வந்து ஹைப்ரிட்டு. 3 மாதத்தில் நமக்கு அறுவடை வந்துடுங்க. 3லேருந்து 4 மாதம் அறுவடை வந்துடும். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் வந்து இந்த வேரோட செடி வரும் பாருங்கள். அந்த செடியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபாங்க. அது வந்து 1 இயர் ஆகுங்க. அதோட அறுவடை வரத்துக்கு 1 இயர் ஆகும். அதேமாதிரி காக்கட்டான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மல்லி ப்ரொடக்ஷன் நிற்கும் பாருங்கள். உதாரணத்துக்கு கார்த்திகை மாதம் மல்லி வரத்து வந்து குறைஞ்சிருங்க. அந்த சமயத்தில் வந்து காக்கட்டான் வந்து பூ வந்து நிறையா வருங்க. அதாவது கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த 4-5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டானோட டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வர ஆரம்பிச்சிடும். குண்டு மல்லி வரும்போது டிஃபால்ட்டு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டான் வந்து பார்த்திங்கன்னா விலை குறைஞ்சிரும். ரெண்டாவது அந்த சமயத்தில் பூக்குங்க. ஆனால் என்ன காக்கட்டான் வந்து அவ்வளோ ரேட்டு வந்து நமக்கு போகாதுங்க. அந்த ஒரு காரணம். 20 ரூபா 30 ரூபா வந்துடும் ரேட்டு. இதே வந்து நல்லா ஹை பீக்கில் போகும்போது 1200 ருபீஸ் வந்து காக்கட்டானோட விலை போகுங்க. இது ஏன் நம்ம வந்து காக்கட்டான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து மல்லி எப்போல்லாம் வரலையோ அப்போ வந்து ஒரு காக்கட்டான் வந்து நமக்கு இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஆகிடும். மல்லி அந்த சமயத்தில் ஒரு 1 கிலோ வந்தால் கூட போதும். ஒரு 2000 3000 ரேட்டு கிலோ போகும். ப்ளஸ் காக்கட்டான் வந்து நமக்கு ஒரு 25 சென்ட்டில் வந்து நம்ம நடுறோம் அப்படின்னா என்னோடய கணிப்பு பிரகாரம் 1250 செடி இருந்தால் போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கு வந்து 2 செடி நட போகிறோங்க. ஒரு குழிக்கு வந்து நம்ம 2 செடி நடுறோம் இல்லைங்களா? அப்போது நம்ம ஒரு 2 செடி நம்ம நடும்போதுங்க, நம்ம அந்த இது வந்து ஹைப்ரிட்டு. ஒரு குழிக்கு 2 செடின்றது ஹைப்ரிட்டு. இதே வந்து நீங்கள் ஒரு பாக்கெட் இல்லாத செடி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குழிக்கு வந்து 3லேருந்து 4 செடி தேவைப்படுங்க. ஏன்னா ஹைப்ரிட் வந்து ஹையஸ்ட்டாக பயங்கரமாக பீக்கில் இருக்குங்க. அந்த ஒரு காரணம் தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது நீட்டுக்கும் மல்லி தோட்டம். இது 1.5 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. அந்த சைடில் உள்ளது பட்டன் ரோஸுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு பயிர், அதாவது தேக்கு மரம், தென்னை எல்லாமே. இப்போ இதுதான் வந்து ஒரு 25 சென்ட் அளவில் ஏர் ஓட்டி வச்சுருக்கோம் இன்றைக்கி. இப்போ நாளைக்கு வந்து இதில் காக்கட்டான் நட போகிறோங்க. இப்போ தான் காலையில் தான் டிராக்டர் வந்து ஏர் ஓட்டிகிட்டு போனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி 4 அடி, அதாவது நீளம் 4 அடி அகலம் 4 அடியில் 1க்கு 1 குழி எடுத்துகிட்டு ஒரு குழிக்கு வந்து நம்ம தோராயமாக கிட்டத்தட்ட 2 செடி ஹைப்ரிட். நான் வந்து ஹைப்ரிட் தாங்க நட போகிறேன். அதனால் ஒரு குழிக்கு வந்து 2 செடி நடணுங்க. நட்டுட்டு 20 நாளைக்கு வந்து நம்ம எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை. அந்த செடியில் இருக்கிற அதே சத்து போதும். கொஞ்சம் வேர் பிடிக்கும். கொஞ்சம் நம்ம வந்து டெவலப் ஆனதுக்கப்புறங்க 20 நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து இது பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இதில் வந்து நோய் தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும். செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அபரிவிதமான வளர்ச்சி, மல்லியை விட பல மடங்கு நல்லா பெருத்துரும் செடி இது. அதாவது அகலமும் சரி உயரமும் சரி நல்லா அகலமாக பெருத்துரும். அதனால் இதில் கொத்தாக பூ வைக்குங்க. 4 மாதம் இதில் பூ வர ஆரம்பிச்சிடும். சரி, அந்த நான் வந்து டே1லேருந்து உங்களுக்கு இதை பற்றி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். என்ன மருந்து அடிக்கிறேன், என்ன பண்ணுறேன்றது எல்லாம் பண்ணுறது நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தாங்க. மல்லி நமக்கு வருமானம் வராதப்போ நமக்கு இது வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தாங்க இந்த இடத்த வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி இப்போ நட்டுட்ருக்குங்க. செடியெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு செடி வேணும்னா சொல்லுங்கள், நானே உங்களுக்கு செடியெல்லாம் வாங்கி தரேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பர்கள். நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கான்டாக்ட் பண்ணிவிட்டு செடி வந்து உங்கள் இடத்துக்கே வரா மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி தரேங்க. ஏன்னா இது நான் கேட்குறேன்றதுனால, நான் பேசுகிறேன்றதுனால செடி வந்து கொஞ்சம் தரமாக கொடுப்பாங்க. இப்போ புதுசாக பேசுனாங்கன்னா அவங்க செடி கொஞ்சம் மட்டமான செடி, கொஞ்சம் தரமில்லாத செடி தான் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு பயத்தினால தான் நம்ம யாரையும் ரெஃபர் பண்ணுறது இல்லைங்க. அப்புறம் நிறைய பேர் நண்பர்கள் கோச்சிப்பாங்க, செடி வாங்கணும் சரி அமையலேன்னு சொல்லிவிட்டு. அந்த ஒரு காரணத்துக்கு இப்போ என்னோட மூலமாக நம்ம வாங்கி கொடுக்கும்போது தரமான செடி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்
அந்த ஒரு மனசு தாங்க, வேறு எதுவும் இல்லை. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.